ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஸ்டேகர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் கேம் டே 3. இன்றைக்கி கேம்குள்ளே வந்தாச்சு. வந்தோடனே எப்போ போல் அட்வான்ஸ்மெண்ட்டு அதுக்கப்புறம் ரேட்டிங் கொடுக்க சொல்லிச்சு. நம்ம 5 ஸ்டார் கொடுத்துருவோம். அது நோ அட்வான்ஸ்மெண்ட்டுனா 5 ரூபா கட்டணும். அதுக்கு நம்ம கட்ட வேணாம், நம்ம ஃப்ரீயாகவே விளாண்டுக்கலாம். அட்வான்ஸ்மெண்ட்டு தான். சரி, லேக்கை பார்த்தா ஃபுல்லாக கடை இருக்குது. ஆர்டர் பண்ண போகும்போல ஐயோ இங்கேருந்து உட்காந்துட்டேன்னா திரும்ப பாறேன். சரி, நம்ம இங்கே போவோம். இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் வாங்க போகிறோம். ஒன்று சாக்கோஸ், ஒன்று சாக்கோஸ் சாரி ஆயில், இது அதுக்கப்புறம் பெட்டு, இது எல்லாத்தையும் வாங்கணும். பைக் கொடுத்தாச்சு. பைக் கொடுத்துட்டு அட்வான்ஸ்மெண்ட்டு. இப்போ நம்ம அட்வான்ஸ்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வர வச்சுருவோம் சீக்கிரமாக. வாங்க, இதை வந்துச்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு முதல்ல இது வேணாம், பெட்டு எடுப்போம். நம்ம எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுடலாம். எங்கே இருக்க பெட்டு? இங்கே இருக்கா? சரி, ஓப்பன். ஏன்னா பெட்டு தான் நிறையா போகுது. மேலே வைப்போம். பேஸ் வச்சாச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதனால் இங்கே வேணாம், மூடி வச்சுருவோம். மூடி இங்கே ஓரமாக வச்சுருவோம். வச்சாச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கலாம்? இது ஒன்று எடுத்துருவோம். இது புதுசு தான் நினைக்கிறேன். சரி, செகண்டில் வைப்போம். இது புது ஐட்டமா பழைய ஐட்டமான்னு தெரியல. சரி, லாஸ்ட்லேயே வைப்போம். பழசாக தான் இருக்குது. மேலேயே வைப்போம். எதுக்கு? புது ஐட்டம்ல யாராச்சும் வந்து இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது. அப்போனா இதுவும் தூக்கி ஓரமாக வச்சுருவோம். மூடி வச்சுருவோம் நம்ம. க்ளோஸ். ஓகே, அடுத்தது இந்த இது ஓப்பன் பண்ணி இதை இங்கே அடிக்க வச்சுருவோம். பேஸ். ஓகே, இது ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. இது தூக்கி அப்படியே இங்கே குப்பை தொட்டியில் போட்டுருவோம். ஓட்டாச்சு. அடுத்த சாக்கோஸ் ஓப்பன். ஆனால் இதுக்கே ஃபுல்லாகிடுச்சுன்னா இன்னும் 2 டப்பா இருக்கே. இதுக்கு என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? புது ரேக் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படி வாங்கணும்னு தெரியல. தான் 2 இருக்கு இன்னும். இதை ஓப்பன் பண்ணி அப்படியே இங்கே ஓரமாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் இன்னொன்று தூக்கிட்டு வந்து இதையும் ஓப்பன் பண்ணி இது ஆயிலில், ஆமாம், இதை இங்கே வச்சிடலாம். இதையும் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் தெரியும். கொஞ்சம் தள்ளி வைப்போம். இங்கே ஓரமாக வச்சா தான் நல்லாயிருக்கும். இதுதான் ஓப்பன் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம எல்லாமே இதுக்கு மட்டும் ஒன்று மட்டும் பேச செட் பண்ணோம். 4 டாலர்ஸ் மேலே வச்சுக்கலாமா? அப்போ நம்ம ஒரு 6 டாலர்ஸ் வைப்போம். 6. ஓகே, நம்ம கடையை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன். கிட்ட போய் தான் ஓப்பன் பண்ண. ஓப்பன். ஓகே, வேறு ஒரே ஒரு ரேக் மட்டும் வாங்கணும். அது நம்ம இதுக்குள்ளே போய் பார்ப்போம் எவ்வளோ வருது ரேக்கு. ஃபர்னிச்சர் 200 வருதா? நம்மக்கிட்ட இருக்குது 161 ரூபா தான் இருக்குது. பெருசுனா 380 ரூபா வருது. 400 ரூபா கிட்ட. ஃப்ரிட்ஜு 250 ரூபா. நிறையா இருக்கே. பாக்ஸ்லாம் இருக்குது. இந்த பாக்ஸில் நம்ம ஆர்டர் பண்ணால் இதில் கூட வச்சுக்கலாமோ? சரி, இதை ஒன்று ஆர்டர் பண்ணி விட்டுடலாம். எது ஆர்டர் பண்ணலாம்? இதை ஆர்டர் பண்ணிடுவோம். $1 தான். பை. இது தக்க எப்போ பார்த்தாலும் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கிப். இந்த அட்டைப்பட்டி ஓப்பன். ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் எடுக்க முடியுமான்னு பார்க்க. எடுக்க முடியல. எடுக்க முடியல. இதுவும் எடுக்க முடியல. சரி, இது இங்கேயே ஓரமாக கிடக்கட்டும். வேஸ்ட்டாக தான் கிடக்கு. வேணாம், குப்பை தொட்டியில் போட்டுடலாம்.
எதுக்கு வேஸ்ட்டாக ஏட்டு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே 4 பேரா டக்குன்னு கொடுக்கணும். டைம் ஆயிடுச்சு. இப்போ பாங்க என் வேகத்தை சிக்கன் கொடுக்க போகிறேன். ஏன்னா இங்கே தான் $30 சொன்னேன். $200 வந்துடுச்சு. நம்ம இப்போ ரேக் வாங்க போகிறேன். ஓகே 2 ஓகே 12. ஓகே கோ இல்லை அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கிப்பு. எப்போ பார்த்தாலும் அது வந்துருக்கு. இதுக்குள்ளே போயிட்டு ஃபர்னிச்சரில் இது ஒன்று. ஓகே பை. ஓகே வேக மாட்டோம். இந்த வந்துடுச்சு. இன்னும் அடைய வந்து அமுக்கணுமா? லாங் பாஸ் பண்ணணும் போல. வந்துடுச்சு. இது நிறைய இப்படி இருக்கு. 45 டிகிரி. ஓகே ஐயோ அப்போ ரைட்டுலாம் திருப்ப முடியும். ஓகே இதை தூக்கி அப்படியே இங்கே ஓரத்தில் இது கொட்டி வச்சிடலாம். கரெக்டாக இங்கே வைக்கணும். எல்லாம் ஒட்டி வச்சுருவோம். ஒட்டி வச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுருவோம். தூக்கி இங்கே வைக்கணும். ஏன்னா இப்போது புதுசாக ஒரு ஐட்டம் வந்துருக்குல்ல, அதை நம்ம மேலே வைக்கணும். டக்குன்னு போய் இங்கேயே பாக்ஸ் வச்சுருவாங்க. எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. டக்குன்னு மேலே ஆயில் வச்சுருவாங்க. சச்சியில் ஆயில் இருக்கா? ஆமாம் இன்னும் இருக்குது. 4 டப்பா கீழே பட்டுருச்சு. வைக்கிறாலாம் விளையாடு. இதுக்கு நம்ம ஏற்கனவே பழசு தான். ஓகே புதுசு $5 மேலே வைக்கலாமா? அப்போ நம்ம எவ்வளோ வைப்போம்? கரெக்டாக 6. ஓகே சரி இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. அந்த அட்டை பற்றியாக தூக்கி டைம் ஆகிடுச்சா? ஐயோ இப்போ நம்ம வந்து இன்னும் 4 ஆச்சுன்னா அவ்வளோதான். நல்லா போயிடுவாங்க. டக்குன்னு உள்ளே போயிடுவாங்க. ஃபாஸ்ட் 6 கால் ஈஸியாக இருக்குது. பணம் ஓகே லாஸ்ட் மினிட்ஸில் அவன் இருக்கானா? இருக்கான். அப்போனா அவன் மெதுவாகவே போட்டுக்கணும். $5 தான் கொடுக்கணும். கொடுத்துட்டாச்சு. வெளியே வரும். நம்ம இங்கே வெளியே போனதே இல்லை. வெளியே போய் பார்ப்போம். என்ன போகவே முடியல. இதுக்குன்னா போக முடியல. இந்த பக்கம் போய் பார்க்கணும். இங்கும் போக முடியல. நேராக போய் பார்க்கணும். நேராக போய் பார்க்கணும். இதுக்கு மேலே போக முடியல. சரி இந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த பக்கம் போகலான்னு நினைக்கிறேன். போக முடியல. இங்கே நம்ம கடை வைக்கணும் போல. சரி யாராச்சும் வந்துருப்பாங்க. இன்னும் வரவே இல்லையா? சரி ஸ்கிப் டு மார்னிங் இந்த வந்துட்டாங்கள்ல. ஓகே எல்லாத்தையும் ஓகேவாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதுக்குள்ளே போவோம். உள்ளே போயிட்டு இது இல்லை. என்னது இது லைசன்ஸோ? ஓஹோ இந்த இங்கே மேலே லெவல் காமிக்கிறா. லெவல் 3 காமிக்கிறா. இந்த லெவல் 3க்கு இந்த காசு கொடுத்து இந்த லைசன்ஸ் வாங்கினா இந்த ஐட்டம்லாம் கிடைக்கும். உள்ள இருக்கிறது தான் ஆயில் கோகோனட் ஆயிலெலாம் கிடைக்கிது. கேக்கு ஆனால் நேரத்துக்கு ஃப்ரிட்ஜு வேணும். நான் ரெடி. அட்வான்ஸ்மெண்ட் அதுக்குலாம் ஆளான்ட்டாங்களா? $12 $13 ரிட்டர்ன் கொடுக்கணும். $10 டிடி. ஓகே $13 கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இங்கே தான் ஆயில் எடுத்தாங்களோ தெரியலையே. இப்போ போனாங்க எடுத்தாங்களா இல்லை எடுத்தாங்களான்னு தெரியல. சரி ஆயில் கொஞ்சம் மூவ் ஆகுதே. $10. ஓகே வேணுமே சொல்லாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். 3 4 தாத்தா 3 தாத்தா 3 இது வாங்கியிருக்காங்க. சரி
எங்கேயுமே சொல்லாமண்டால ஒன்றே ஒன்று இது $4 இந்த கோர்ஸ் போட்டவங்களுக்கு எதுவுமே சொல்லாமல் எடுத்துகிட்டே இருக்காது. ஏய் எத்தனை 3 சொன்ன $8 சரி இந்த ஆயிடுச்சு. எதுவுமே சொல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ரெண்டு தான் சொல்லணும், ஆனால் எதுவுமே சொல்லலை. இந்த கோர்ஸ் தம்பி எதுவுமே சொல்லாமல் தான் நல்லாயிருக்கும். ரெண்டு வச்சுருக்கேன், ஆனால் சொல்லிட்டேன் ஏதோ. சரி வெஜ்ஜு ஒரு ஆயில் ஓகே $12. இப்போ எவ்வளோ நாள் போட்டு எப்போ தான் வாங்க ஒரு பாட்டி வந்துட்டாங்க. இன்னும் இந்த பாட்டி வந்தோடனே ஏதோ கொள்ள சொல்லிட்டு எதுவுமே அந்த மாதிரி தான் இல்லை. சரி இந்த ஆண்டியாச்சும் வராங்க, இந்த ஆண்டியாச்சும் ஏதாச்சும் வாங்கிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஒன்று எதுவுமே சொல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ரெண்டு எதுவுமே சொல்ல 2 வாங்கிட்டாங்க. ஐயனும் $12 கொடுத்தாச்சு. இந்த அங்கிள் என்ன சொல்லாமல் தான் 3 4 5 விளையாடினேன். அதில் ஸ்கிப் சும்மா 5 வாங்கியிருக்காங்க. $28 டொமேட்டோ பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று வாங்கியிருக்காங்க. $20 கொடுக்குறேன். ஐயோ நம்ம நிறையா கொடுத்து பார்ப்போம் சும்மா. இதெல்லாம் கொடுத்தா அவ்வளோதான், ஃபுல்லு காசும் போயிடும். 10 கொடுத்து எவ்வளோ சரி $4 கோ அவ்வளோதான். சரி சென்ட்டு கொடுக்குறேன். சரி ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டாங்க பார்த்து. ஏன் டே முடிச்சு இல்லை இன்னும் டே முடிச்சு. அதான் டே முடிச்சு. சரி பை guys.